நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற முக்கிய உணவுகளான பால், தயிர் இதனை பற்றிய எப்படி பயன்படுத்துறது, இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பால். இது ஆக்சுவலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான உணவாக பயன்படுகிறது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ஒரு 70-60 அபோவ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான தேவைப்படுற நியூட்ரியன்ட். ஸோ பால் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்குது, நம்மளோட ஜீரணத்தை நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உடலோட வெப்பத்தை குறைக்குது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொடுக்குது, ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியான ஒரு சிறந்த உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பால் தான். ஸோ பால் தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் பால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எந்த ஒரு பொருளானாலும் அதை சரியாக எடுத்துக்கிட்டால் தான் அது உடலுக்கு நல்லது கொடுக்கும். ஸோ பாலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா டைல்யூட் பண்ணி பாயில் பண்ணி வார்ம் ஸ்டேட்டில் தான் எடுத்துக்கணும். அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இமீடியட்டாக எடுக்கக்கூடாது. இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 4 hours லேட்டர் தான் நம்ம பால் எடுத்துக்கணும். அண்ட் பாலை பழங்களோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது பாலோட தன்மையை மாற்றலாம். ஸோ ஃப்ரூட் மில்க் ஷேக் இதெல்லாம் ஆப்வியஸாக நம்ம உடலுக்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரூட் மில்க் ஷேக் அண்ட் ஃப்ரூட்ஸோட பால் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தயிர் பற்றி பார்க்கலாம். தயிர் தான் ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே பாலை விட கண்டிப்பாக மேண்டேட்ரியாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் டெய்லி ஒரு ஃபுட்டில் சேர்த்துக்கிற உணவாக இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நமக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலுக்கு நல்லதில்லை. எஸ், தயிர் டெய்லி சாப்பிடக்கூடாது. அண்ட் கண்டிப்பாக இரவு நேரங்களில் தயிரை சேர்த்துக்கக்கூடாது. அப்போ தயிர் எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். தயிர் உஷ்ணத்தன்மை உடையதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது வெயில் காலங்களில் ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தயிர் ஆக்சுவலாக உடலுக்கு சூடு. ஸோ சம்மரில் அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெய்னி சீசன்ஸ் அண்ட் வின்டர் சீசன்ஸில் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் டெய்லி எடுத்துக்கக்கூடாது. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம டே டைமில் எடுத்துக்கலாம். நைட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி டே டைமில் எடுக்கும்போதும் தயிரோட தேன் இல்லைனா பாசிப்பருப்பு அல்லது நெய் அல்லது சுகர் அது ஏதாவது சேர்ந்து எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தயிரோட எல்லா நல்ல ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம உடலுக்கு கிடைக்கும், நமக்கு நல்லது பண்ணும். இப்படி தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், நம்மளோட உடல் வாயில் ருசி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம், அப்புறம் விட்டு விட்டு வர ஜுரம், அப்புறம் மூத்திர கடுப்பு, இதுக்கெல்லாம் நல்லது. ஸோ தயிருக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயிர் ஸ்லைட்டாக மலத்தை இருக்கும் தன்மையுடையது, ஆனால் பால் அப்படி பண்ணாது. ஸோ எல்லாத்துலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் இருந்தாலும் அளவுக்கு மீறினா நமக்கு தீங்கு தான் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ பாலானாலும் சரி தயிரானாலும் சரி அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ பால் ஜஸ்ட் இன்கேஸ் நம்ம அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ், அப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகப்படுத்தும். அண்ட் நம்மளுக்கு உடலில் கஃபதோஷத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அக்யூட்டாக இன்டைஜஷன் இருக்கிற கண்டிஷனில், சளி காய்ச்சல் இருக்கிற கண்டிஷன்ஸில் பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தயிர் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடலில் ரத்தத்தை கெடுக்கிறதன் மூலமாக அது ரத்த மூலம், நீர்க்கட்டிகள், அதிகமாக ப்ளீடிங் போகிறது, அப்புறம் வீக்கம், தேவையில்லாத உடலில் நீர் கோர்க்கிற தன்மை, தலை சுற்றல், உடல் பருமன் அதிகரித்தல், இதெல்லாம் காஸ் பண்ணும். ப்ளஸ் நம்ம உடலில் கெட்ட கொழுப்பு படிகிறது மூலமாக நம்ம உடம்புல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தைராய்டு ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் இதெல்லாமே அதை க்ரியேட் பண்ணும். ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருக்குது. உடலோட உஷ்ணத்தையும் அதிகரிக்கும். அது உடலுக்கும் நமது குழந்தைகளுக்கும் தேவையான ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், குட் பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக்ஸ் இது எல்லாமே நமக்கு பசும்பால்லையே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு பாலை தெரிய வச்சு பண்ணுற பன்னீர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பால் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க.
அண்ட் நம்மளோட சிட்டிஸ் அந்த மாதிரி இடத்துல சுத்தமான பால் கிடைக்காம இருக்கலாம். பட் நம்ம கொங்கு மாவட்டம், நம்மளோட கிராமங்கள் இதிலலாம் இன்னமும் சுத்தமான பசும்பால், ஆரோக்கியமான நாட்டு பசும்பால் இது எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நமக்கு தேவையான உணவை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய வயசு, உடல் தேவை மற்றும் சுற்றுப்புற சூழலை சார்ந்து தான் இருக்கணுமே தவிர வைரல் வீடியோஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இல்லை. சூஸ் யுவர் ஃபுட் வைஸ்லி. தேங்க்யூ.